டாப் டென் நியூஸ் நேயர்களுக்கு காலை வணக்கம். இந்த பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. முதல்ல உங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. மேஷராசிக்காரங்கனாலே பொதுவாகவே எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சென்சிட்டிவான கேரக்டர்னு சொல்லலாம். யாராவது ஏதாவது ஒன்று சொன்னால் அச்சோ அப்படியான்னு சொல்லி அவ்வளோ உணர்ச்சி வயப்படக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேஷராசி தான். நீங்கள் கொஞ்சம் இந்த கோபத்தை குறைத்து விட்டு விவேகத்தையும் பொறுமையும் கொஞ்சம் கடைபிடிச்சின்னு வச்சிங்களா, உங்களை வெல்ல யாராலையும் முடியாதுங்க. அதுதான் இந்த மேஷராசி. சரிங்களா? சரிங்க, இந்த பங்குனி மாதம் கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதாவது செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்காருங்க. யார் கூட இருக்காங்க? சனி பகவான் மற்றும் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடன் சஞ்சரிக்கிறார். சரி, இதனால் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு விஷயமோ. அது மட்டும் நம்ம 12வது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் ராகு, புதன் மற்றும் சூரிய பகவான் பங்குனி மாதம் இல்லையா அங்கே வந்திருக்காருங்க. ஸோ இதனால் என்ன மாதிரியான பலன்கள் எனக்கு கிடைக்கும் அப்படின்றது எனக்கு புரியுதுங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாங்க. அதனால் இந்த ஜவுளி கடைலாம் வச்சுருக்கீங்கல்ல, துணிக்கடை, ஜவுளிக்கடை, பாத்திரக்கடை, இவங்க எல்லாமே சரியான அளவிற்கு பெரிய அளவில் விற்பனை கூடி நல்ல ஒரு லாபத்தினை நீங்கள் பெறுவீங்க. என்னென்னா, திருமணம் ஆனவங்க மற்றும் பிரிந்திருந்த தம்பதிகள் இந்த மேஷராசியில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா இந்த மாதம் போய் பேசுங்கன்னா கபாலம் வந்து ஒட்டிப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவங்க உங்ககிட்ட பாசமாக மீண்டும் ஒரு இணையக்கூடிய ஒரு தருணமாக உள்ளது. இந்த மாதத்தில் பிரிந்தவர்கள் சேரக்கூடிய ஒரு நிலை உள்ளது. அதுவும் தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமையும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு குதூகலம்னே சொல்லலாம். அருமையான காலகட்டங்க. அதே பண வரவு சரி சந்தோஷம். இந்த சந்தோஷம் தான் என்னங்க பிரயோஜனம்? பொருளாதாரம் எப்படி? அதானே முக்கியம் வாழ்க்கையில். அதுவும் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா தன லாபாதிபதி சேர்க்கைன்றது ஒரு பெரிய விசேஷம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னாதிபதி அதாவது ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாயும் சுக்கிரனோட சேர்றதுனால பல விதங்களிலும் லாபங்கள். சனி வேறு 11 கேட்கவே வேணாம், அல்ல வேண்டிய ஒரு காலகட்டம். இப்போ வேறு ஜென்மத்தில் குரு இருக்காங்க. அவரும் அப்புறம் அடுத்த மாதம் இன்னும் மாறிடுவார், இன்னும் சூப்பராகிடும். ஸோ இனிமேட்டு எல்லாமே ஏறுமுகம்தான் உங்களுக்கு. இந்த மாதத்தில் பிரிந்திருந்தவர்கள் சேருவார்கள், பொருளாதாரத்தில் மேன்மை உண்டு, துணிக்கடை வியாபாரங்கள் சிறக்கும், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் பட வாய்ப்புகள் கிடைக்கும். அதுவும் தங்களுக்கு நீங்கள் நினைக்க முடியாத அளவிற்கு பெரிய பேனர்களிலிருந்து பெரிய கதாபாத்திரங்கள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க. அந்தளவுக்கு சிறப்பாகவே இருக்குங்க. இது மட்டுமா, அதாவது வெளிநாடு செல்லணும்னு ரொம்ப ஆசைப்படக்கூடியவங்க கூட இந்த மாதத்தில் கிளம்பக்கூடிய ஒரு காலகட்டமும் இருக்குது. ஸோ அழகாக பயன்படுத்திக்கிங்க. விசா கிடைக்கும், பிஆர் கிடைக்கும் சொல்லுவாங்க இல்லையா, எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. சரிங்க, நீங்கள் இந்த மாதத்தில் எந்த சாமி கும்பிட்டா சூப்பராக இருக்கும் தெரியுமா? திருச்செந்தூர் முருகப்பெருமானை வந்து மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 9. இந்த மாதம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு தெரியறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்குங்க. அதாவது ரிஷபராசிக்காரங்க ஒருத்தர் மேலே அன்பு வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஆனால் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பியும் அவங்க நினச்சா கூட உங்ககிட்ட நீங்களே நினச்சா கூட அவங்ககிட்ட பாசமாக இருக்க முடியாது. அவ்வளோதான். ஒன்ஸ் வெளியே வந்தீங்கன்னா வெளியே வந்தது தான். ஆனால் அதற்கு முன்னாடி அவங்கக்கிட்ட மன்றாடுவீங்க பார்த்தீங்களா அந்த பாசத்துக்காக. அது உங்களை மாதிரி யாராலையுமே கீழே இறங்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப அன்பானவர் சொல்லலாம், இரக்கமானவர் சொல்லலாம், ஒரு சொல்லிகிட்டே போகலாங்க. அதுதான் நீங்கள். ஆனால் அது மற்றவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. சரிங்க, அதை பற்றி பேசி நம்ம என்ன பிரயோஜனன்றது தான் நமக்கு தேவை. இனிமேல் அதாவது அன்பு பாசம் வைங்க, யார்கிட்ட இருந்தாலும் கொஞ்சம் லிமிட்டாக வச்சிங்க. ரொம்ப உள்ளே போயிடாதீங்க. அப்புறம் வெளியே வர்றது கஷ்டப்பட்டு அப்புறம் நம்ம உடலையும் மனசையும் கெடுத்துக்கூடாதுங்க. சரிங்களா? சரி, இந்த மாதத்தில் இந்த பங்குனி மாதம் இருக்கு இல்லையா, இதில் கிரகநிலைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? உங்கள் ராசிக்கு சுக்கிர பகவான் எங்கே இருக்கார் தெரியுமா? தொழில் ஸ்தானத்தில் தாங்க. செவ்வாய் கூட இருக்காங்க. அது கூட இன்னொரு கிரகம், இது யார் சொல்லுங்கள்? அதாங்க சனி பகவான். எப்போதுமே தொழில் ஸ்தானத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க.
இங்கே என்ன எத்தனை பாவி தெரியுமா? 2 பாவி இருக்குது. சனி செவ்வாய், அடுத்து சுக்கிர பகவான். ஸோ இத்தனை கிரகங்கள் அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும், ப்ளஸ் லாபஸ்தானத்தில் எத்தனை கிரகங்கள் இருக்குது தெரியுமா? ராகு, புதன் மற்றும் சூரிய பகவான் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுதுன்றதை பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறனால உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் கிடைக்குங்க. அதே மாதிரி திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், திடீர்னு ஒரு லிஃப்ட் அப்படின்ற விஷயங்கள்லாம் நடக்குங்க. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார்? புதன் பகவான். அவர் ராகு கூட சேர்றது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு பெரிய அளவில் பண விஷயங்கள்லாம் கிடைக்க போகுது. அதுவும் யூக வாணிபங்கள் என்று சொல்லுவாங்க இல்லையா, கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட்டு, இதிலலாம் நீங்கள் ஒரு பெரிய அளவில் லாபத்தை பார்க்க போகிறீங்க. மற்றும் இந்த மாதத்தில் காதல் கன்சிமிட்டும்னு சொல்லலாம். பாருங்கள், நீங்கள் விரும்பிய வரை அடையக்கூடிய ஒரு மாதம் சொல்லலாம். அதாவது திருமணத்திற்கு தயாராகுங்கன்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் ஒரு தலை காதல் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை உண்டு. இந்த மாதம் அவர்களாகவே தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவார்கள். கவலை வேண்டாம். பண விஷயத்திலையும் மிகவும் சிறப்பாகவே உள்ளது. ஒரு சிலர் புதிய தொழிலும் துவங்குவார்கள். இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் ஏற்கனவே ஒரு துறையிலிருந்து வேறு துறைகளுக்கும் மாறுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. வாழ்த்துக்கள். இந்த மாதம் மிக சிறப்பாக அமைய நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எந்த கடவுளை வணங்க வேண்டும் என்று பார்க்கலாங்க. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள், அதாவது லக்ஷ்மி தாயாரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த மாதம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? உங்கள் ராசி அதிபதி யாருங்க? புதன் பகவான் தான். சரிங்க. அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழில் ஸ்தானத்தில் இருக்காங்க. சரிங்க, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல எங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறது புரியுது. மிதுன ராசிக்காரங்க எப்படின்னு தெரியுங்களா, எப்போ பார்த்தாலும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இதை பண்ணணும், அதை செய்யணும், இந்த தொழில் பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதில் எவ்வளோ லாபம் வரும், அதில் எவ்வளோ லாபம் வரும், அப்படியே மைண்டு ஒரு இங்கே உட்காந்துட்டு 10 கண்டங்களுக்கு போயிட்டு வந்துடுங்க. அத்தனை அளவுக்கு நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பானவங்கன்னு சொல்லலாம். மைண்ட் ரீதியாக உட்காந்து தான் இருப்பீங்க. பல சிந்தனைகள் உங்களுக்கு ஓடிக்கிட்டே தாங்க இருக்கும். அதுவும் எதை பற்றி தெரியுமா? எல்லாம் தொழில் தான். வாழ்க்கையே தொழில் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கக்கூடியவர் மிதுன ராசிக்காரங்க தான். நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் அந்த ஃபாஸ்ட் மூமெண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் 1 by 1 ஒவ்வொரு விஷயங்களும் செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய தொழில் செய்கிறீங்க இல்லையா, அதில் ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்து அதில் முன்னுக்கு வர்றதுக்கு என்ன வழிகள் அப்படின்னு கொஞ்சம் நல்லா ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதுக்கு என்னென்ன தேவைகள்னு கான்சன்ட்ரேட் பண்ணி அடிச்சிங்கன்னா உங்களை வெல்ல முடியவே முடியாதுங்க. ரொம்ப திறமைசாலி மிதுன ராசிக்காரங்க. சரிங்க. உங்களுக்கு இந்த கிரக நிலைகளை பார்க்கும்பொழுது தொழில் ஸ்தானத்தில் புதன், ராகு மற்றும் சூரியன்லாம் இருக்கிறதுனால ஒரு பெரிய பம்பர் ப்ரைஸே வரப்போகுதுங்க நிச்சயமாக. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொல்லுவோம் இல்லையா, பெரிய ஒரு தொழிலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அது டக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்ன நம்ம 4 லட்சம் தானே போட்டோம், 30,000 தானே போட்டோம், என்ன பெருசாக வந்திருக்குன்னு பார்த்தா அது உங்களுக்கு பல மடங்காக பெருகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி சந்திரன். சந்திரனுடைய நிலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறச்ச, அந்த சந்திர பகவான் ஒவ்வொரு நாளைக்கும் மாறிக்கிட்டே தாங்க இருப்பார். பொதுவாகவே இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திராசிரமம்னு ஒன்று இருக்குல்ல, அன்னைக்கு மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. சந்திராசிரமத்தான் அப்போ பார்த்திங்கன்னா எந்த ஒரு புதிய ஒரு முயற்சியும் எடுக்காதீங்க, தோல்வியுறும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. சரிங்க. உங்களுடைய லாபஸ்தானத்தில் யார் இருக்காங்கன்னு சொல்லுங்கள்? செவ்வாய். ஏன்னா இது வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் இந்த செவ்வாய் இருந்து ஒரு படுத்தி இருக்குன்னே சொல்லலாம். போன மாதம்லாம் ஒரே டென்ஷன் தானே உங்களுக்கு, உண்மையை சொல்லுங்கள். அவ்வளோ பிரச்சனை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தில் போய் இடிச்சிருப்பீங்க. இல்லை நீங்கள் ஒழுங்காக வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாலும் ஒருத்தன் இடிச்சிருப்பாங்க. அவன் என்ன பண்ணியிருப்பான் பார்த்தீங்கன்னா, உங்ககிட்டயே ஃபைன் கேட்டு உங்களே தலையில் பிரச்சனை பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா அது வம்பா போச்சு அப்படின்ற அளவுக்கு ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகிருப்பீங்க. ஆனால் அது இந்த மாதம் அப்படி கிடையாதுங்க. இந்த மாதம் ஏன் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா
புதிய வாகனம் வாங்குறதுக்கு யோகம் உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாகனத்தால் இப்போ அதாவது டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்கள்ல அவங்களுக்குலாம் நல்ல ஒரு சொல்லுவாங்களே டூரிஸ்ட் இது நிறைய சேல்ஸ் ஆகுதுன்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு லாபத்தினை அடைய போகிறீங்க. வெறும் ட்ராவல்ஸ் மட்டும் கிடையாதுங்க, இந்த வாங்கி விற்கக்கூடிய ஏஜென்சிஸ் லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு அமோகமான காலகட்டம் சொல்லலாங்க. இதெல்லாம் நீங்கள் நடக்க போகுது. சரி, கணவன் மனைவி உறவில் எப்படி அப்படின்றது எனக்கு கேட்குதுங்க. அதுவும் சூப்பராக தாங்க இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நீங்கள் சின்ன சின்ன விஷயத்தில் சண்டை போட்டாலும் அவங்க வந்து பேசிடுவாங்க, அல்லது அவங்க ஏதாவது சண்டை போட்டாலும் நீங்கள் போய் பேசக்கூடிய ஒரு நிலை உண்டு. ஸோ பிரிவினைக்கு வழி இல்லை. ஹாப்பியாக இருங்க. இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்க்குறச்சா பச்சை மற்றும் இளம் சிவப்பு என்று சொல்லக்கூடிய ரோஸ் நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6 மற்றும் 4. இந்த மாதம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்குங்க. பொதுவாகவே கடகராசிக்காரங்க கேட்கவே வேணாம், நான் பதில் சொல்லி தான் அவன் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடகராசி அன்பர்கள் வந்து எப்போதுமே ஏதாவது ஒரு விஷயத்த, அதாவது யாராவது ஒருத்தவங்க வராங்களா, இவங்க வராங்கன்னா உடனே போய் ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணுறது நீங்களாக தான் இருப்பீங்க. இப்போ அவங்க வராங்க கிளம்பணும், அவங்களுக்கு அந்த சொல்லுவாங்களே லைவ் இது வந்துட்டிங்களா போயிட்டிங்களா அப்படின்னு போய் சேர்ற வரைக்குமே கேட்பீங்க. அது மாதிரி வர்ற வரைக்குமே வந்து கேட்பீங்க. அது மாதிரி இருக்கும்போது ரொம்ப நல்லா கவனிச்சுப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு ராசி தான் இந்த கடக ராசிக்காரங்க. சரிங்க, உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு ராசி அதிபதி புதன் பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது உங்கள் ராசிக்கு புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் ராகு மற்றும் சூரியனுடன் பிரவேசிக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் தான் பாக்கியத்தில் இருக்காருங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா ராகுவோட சேர்ந்துட்டாருங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அது குறிப்பாக அப்பா வழி சொந்தக்காரங்கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்ல போய் அவங்க போய் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி பிரச்சனை பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு அதாவது அப்பா வழி சொந்தக்காரங்கிட்டலாம் கொஞ்சம் கவனமாக பேசுங்க, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய காலத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இருக்காங்கல்ல, அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருக்காங்க. என்னடா இதுங்க இன்னும் அஷ்டம சனி போகலையே அப்படின்னு புலம்புறது புரியுது. என்ன செய்யுங்க, எல்லாத்தையும் நம்ம கடந்து தான் ஆகணும், சரிங்களா? அதற்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழசை நினைக்காதீங்க, இருக்கிற நிமிஷத்தை வாழுங்க. இதுதான் உங்களுக்கு முக்கியமான ஒரு வேண்டுகோள், சரிங்களா? உங்களுடைய ராசிக்கு அதாவது கடகராசி அன்பர்களுக்கு இந்த கேது பகவான் எங்கே இருக்காருன்னா உபஜயஸ்தானத்தில் இருக்காருங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக அதுவும் இந்த ஷார்ட் ட்ராவல் என்று சொல்லுவாங்கள்ல, அதாவது குறுகிய தூர பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீங்க. அதில் ஒரு நல்ல ஒரு லாபத்தையும் நீங்கள் ஈட்டுவீங்க, சரிங்களா? அடுத்தது இந்த இறைச்சி வியாபாரம்லாம் செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் சொல்லலாம். நல்ல ஒரு லாபத்தினை நீங்கள் பார்க்க முடியுங்க. சரி, இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா அதாவது இந்த செவ்வாய் சனி சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் உங்கள் ராசிக்கு எங்கே இருக்காரு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால திடீர்னு பணம் வரவு, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேருங்க. அதனால் வர வாய்ப்பை தவற விடாதீங்க. ஏதோ தானோன்ற மாதிரி எந்த ஃபோனையும் நீங்கள் நினைக்காதீங்க. அது ஏதோ ஒரு தொழில், ஒரு ஃபோன் கால் கூட உங்களுக்கு நல்லது, வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயமும் நடக்கும். அதாவது அதிகமான லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுங்க. அதுவும் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க இல்லையா, மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், சிவில் இன்ஜினியர்ஸ், அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் சொல்லலாம். அவங்களுக்கும் நல்ல ஒரு ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும், நல்ல லாபத்தையும் ஈட்டுவீர்கள். இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் திரிபுர சுந்தரி தாயாரை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 6. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள். இந்த மாதம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரங்க எப்படி தெரியுமா, அதாவது நீங்கள் வந்து ரொம்ப நல்லா எல்லா கூடயும் பழகக்கூடியவர் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க.
ஆனால் ரொம்ப கரெக்டாக ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் உள்ளெல்லாம் போய் பழக மாட்டீங்க. ரொம்ப நாள் ஆகும்னு சொல்லுவாங்க. ரொம்ப டைம் எடுக்கணுவாங்கல்ல நீங்கள் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிறதுக்கு. ஆனால் க்ளோஸ் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை மாதிரி ஒரு அன்பு செலுத்துறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தன்னை போன்று மற்றவர்களை நினைக்கக்கூடிய ஒரு ராசி எதுனா அது சிம்ம ராசி தாங்க. உங்கள் ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லவா? அதாவது அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் போயிட்டார், ராகு பகவான் இருக்காங்க. சரி, உடன் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இருக்காங்க. ஸோ சூரியன், புதன் மற்றும் ராகு இந்த 3 கிரகங்களும் பங்குனி மாதத்தில் அங்கே இருக்குது. களத்திர ஸ்தானத்தில் யார் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. களத்திர ஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள், அதாவது செவ்வாய், சனி மற்றும் சுக்கிர பகவான், இந்த 3 கிரகங்களும் களத்திர ஸ்தானத்தில் இருக்காங்க. சரிங்க, உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச பணம் விஷயத்தில் எந்த ஒரு தங்கு தடையும் இருக்காது. வர வேண்டிய பணம் வந்து சேரும். என்ன ஒரு பிரச்சனை தெரியுமா? ஐ பிரச்சனை, கண் பார்வை ப்ராப்ளம் வரலாம். பல்லு இருக்குல்ல, பல்லு சொத்தையாகிறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும். ஏன் அப்படி கவனமாக போகணும் அப்படின்னு பார்க்குறச்ச இந்த கிரக நிலைகள்லாம் கொஞ்சம் சேர்க்கை சரியில்லைங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும். அதுவும் தம்பதிகள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். என்னடா அது, சரி பேசாமல் பிரிஞ்சே போயிடலாமா அப்படின்ற அளவுக்கெல்லாம் கொஞ்சம் விரக்தியாக ஆவீங்க. கவலை வேணாங்க. நீங்கள் இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்துருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா நம்ம டைம் சரியில்லாதப்போ தான் எல்லா பிரச்சனைகளும் ஒன்றாக சேர்ந்து வருங்க. ஸோ அதனால் தயவு செய்து பண வரவுக்கு பிரச்சனை இல்லை, உறவுகளில் பிரிவினைகள் ஏற்படும். ஸோ கூடுமான வரை விட்டு கொடுத்து செல்லுங்கள். பொறுமையும் விவேகமும் மிக அவசியம். புரிஞ்சுதுங்களா? ஸோ நான் சொன்ன அந்த விஷயத்தை வேத வாக்காக நடத்தி கொண்டு உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே பழகும் பொழுது ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா மூஞ்சி காட்டாதீங்க, அழகாக பழகுங்க, சிரித்தபடியே இருங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அப்புறம் அவங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ நம்ம செஞ்ச தவறுகள்னால தான் அப்படின்னு அந்த உணரக்கூடிய ஒரு சூழலை கொஞ்சம் விடுங்க. எப்போதுமே ஒருத்தங்களுக்கு ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஒரு இடத்தை விட்டு கொடுக்கணும். எப்படி இருக்காங்க, ஏன்னா அவங்க உங்களை பற்றி ரியலைஸ் பண்ணணும்னா கொஞ்சம் கேப் வேணுங்க. பர்மனன்ட் கேப் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கேப் இருக்கணும். அப்படி இருந்துட்டீங்க நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை அடைய முடியுங்க. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்களுடைய காலகட்டத்தை, அதாவது இன்றைக்கி ஒரு விஷயம் நடத்துகிறீங்க, ஏந்திரிக்கிறீங்க, ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா சிவபெருமானை கும்பிடுங்க. இல்லைன்னா சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஆரம்பிங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த மாதம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு ஆர்வமாக கேட்குறீங்க, புரியுது. அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படிப்பட்டவர்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்னிராசிக்காரங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கமுக்கமாக இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ கூடுமான வரை நீங்களே ஓப்பனாக சொல்கிறது நல்லது. அப்படியே சொல்லக்கூடாதுன்னுலாம் உங்களால் வந்து மூடி வைக்கிறது இன்னும் அதுவே காட்டி கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் வெளிப்படையாகவே இருங்க, தப்பில்லை. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த புதன் இருக்கு இல்லையா, உங்கள் ராசி அதிபதி புதன், அவர் களத்திர ஸ்தானத்தில் 7வது இடத்துல இருக்கார். யார் கூட? ராகுவோட. அடுத்தது சூரியனோட. புதன், சூரியன் மற்றும் ராகு. உபஜயஸ்தானத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்க்கறச்ச செவ்வாய், சுக்கிரன் மற்றும் சனி, இந்த 3 கிரகங்களும். அதாவது இந்த பங்குனி மாதத்தில் சூரியன் வந்து மீனத்துக்கு போயிருக்காரு, அதே மாதிரி செவ்வாயும் இப்போ கும்பராசிக்கு வந்திருக்காரு. இதனாலலாம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாங்க. உங்களுடைய 6வது இடத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அங்கே அவர் ஆட்சி பெறுகின்றார். ஸோ ஒரு விஷயம் தெரியுங்களா, சனி பகவான் அங்கே இருக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். எவ்வளவோ பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ பிரச்சனையையும்
நீங்கள் எப்படி அனுபவிக்கிறீங்க, எப்படி சில விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு பார்க்குறச்ச சூப்பராகவே இருக்குன்னு சொல்லாங்க. ஏன்னா வழக்குகள்லாம் இருக்குல்ல, அது உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களுடைய எதிரிகள்லாம் வந்து அவங்களா வந்து சரணடைவாங்க. உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். ஸோ அதனால் வந்து ரொம்ப நீங்கள் கொஞ்சம் அ கடவுள் பார்த்துப்பாருன்னு விட்டு போங்களேன். எல்லாமே நிஜமாவே அவர் பார்த்துப்பாரு. இது கலியுகம் இல்லவா? அதனால் அப்பப்போ எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அப்பப்போ நீங்கள் நேரில் பார்ப்பீங்க. அதனால் கவலை வேண்டாம். உங்களுடைய பொறுமை உங்களுக்கு பல விதங்களிலும் நல்லதை தரும். ஸோ கொஞ்சம் அவசரப்படுற வேலையை வச்சுக்காதீங்க. அவசரப்பட்டு அப்படியே பானை செஞ்சு வர்ற நேரத்தில் போய் உடச்சிடாதீங்க. சரிங்களா? ஓகேவா? அடுத்தது இந்த மாதத்தில் குறிப்பாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச உபஜய ஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் மற்றும் சனி பகவான் 3 கிரகங்களும் இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எட்டி பார்ப்பீர்கள். மற்றும் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் சொல்லுவாங்க இல்லையா, பங்குச்சந்தை வியாபாரம் ஆன்லைனில் பண்ணுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவன் யூடியூபோ அல்லது வந்து மீடியா லைனு, அதே மாதிரி மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து வர வேண்டிய பணம் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விசேஷம் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் வெளியூர் போகிற பிரயாணங்கள் மேற்கொள்வது இதெல்லாமே நடக்குங்க. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கரெக்டாக லக்ஷ்மி நரசிம்மர் சுவாமி இருக்காங்களா, அவரை பிடிச்சிக்குங்க, நினச்சிட்டே இருங்க. சுவாமி நல்லபடியாக நீங்கள் சுவாமிகிட்ட சேவிச்சாலே பல வித நன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு நடக்குங்க. சரிங்களா? அடுத்தது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த மாதம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுங்க. சுக்கிரன் வந்து எங்கே இருக்காரு அப்படின்னு பார்க்கறச்ச அவர் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் அதாவது சனி பகவானோட சேர்ந்து 3 கிரகங்களாக இருக்குங்க. இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்குங்க. துலாம் ராசி என்றாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். நேர்மைக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டவர் என்றால் அது நீங்கள் தான். சரிங்க, ரொம்ப ஐஸ் வைக்காதீங்கன்றது புரியுது. ஸோ மற்ற குணங்களை பற்றி நான் சொல்கிறேன். எப்படின்னா எப்போதுமே ஒரு ஒரு கோல் வச்சுட்டு நீங்கள் அதை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு நபர் என்றால் அது உங்களுக்கு தான் பொருந்தும். அதே மாதிரி யார்ட்டையுமே நீங்கள் வந்து பழக மாட்டீங்க அவ்வளோ சீக்கிரம். பழகுனீங்கன்னா ரொம்ப பாசமாக ரொம்ப அன்பாக இருக்கக்கூடிய ஒரு நபர் என்றால் அது உங்களுக்கு தாங்க. ஏன்னா வெளியில் பார்க்கறதுக்கு தோற்றத்தில் கோபமாக இருக்கிற மாதிரி காமிச்சிப்பீங்க. ஆனால் உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பானவர் என்று சொல்லலாம், இரக்கமானவர் சொல்லலாம். இந்த ஸ்ட்ரிட்டுன்ற மாதிரி சிலது காமிச்சிப்பீங்க. ஆனால் அப்படிப்பட்டவர் நீங்கள் கிடையாதுங்க. சரிங்களா? சரிங்க, நீங்கள் அதாவது இந்த மாதம் என்ன செய்யலாம், என்ன எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி யோசிக்கிறீங்க. அதாவது இந்த மாதம் டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா ஓடுங்க, நல்ல ஒரு லாபத்தை அள்ளித்தரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் கணினி துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ரொம்ப அமோகமான ஒரு காலகட்டம் சொல்லலாம். சாஃப்ட்வேரில் நல்ல ஒரு லாபத்தை ஈட்ட முடியும். அது மட்டுமின்றி இந்த மாதத்தில் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. அது மூலிமா நல்ல ஒரு லாபத்தை ஈட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு சப்தம ஸ்தானத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குரு பகவான். அவர் ராசியை பார்க்குறதுனால உங்களுக்கு எவ்வளோ டென்ஷன்ஸ் இருந்தாலுமே அதை அப்பப்போ மறைந்து விட்டு திருப்பி புத்துணர்ச்சியோட புதிய வேலைகளை செய்ய காத்திருப்பீங்க. உங்களுடைய உபஜயஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாங்க. அதாவது உங்களுக்கு பண விஷயத்தில் செல்வங்கள் அதிகமாக பெருகிடும். உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் உங்களுக்கு அமோகமாக அமையும். உறவில் அதாவது கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு புரிதலும் அந்யோன்யமும் நடக்குங்க. இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அதாவது அம்மன் வழிபாடு சால சிறந்தது. முடிந்தால் காமாட்சி அம்மனை
மனதார சேவியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. இந்த மாதம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படிப்பட்டோன்னு தெரிஞ்சுக்குங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது உங்கள் வீட்டு ராசி அதிபதி யார்? செவ்வாய் தான். உங்களுக்கு எப்படிலாம் தோணும் பார்த்தீங்கன்னா, டக்கு 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 டக்குன்னு ஷார்ட் டெம்பராக ஆகிடுவீங்க. ஆனால் உண்மையாகவே நீங்கள் எப்படிப்பட்ட கேரக்டருக்கும் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கும் சம்மந்தமே இருக்காதுங்க. ஏன்னா நீங்கள் மற்றவங்களை வல்லு வல்லுன்னு விடுறது, பேசுறது, சிடு சிடுன்னு பண்ணுறது எல்லாமே என்ன இவங்க அப்படின்ற மாதிரி கோவம் வரும். ஆனால் நிஜமாகவே நீங்கள் அப்படிப்பட்டவர் இல்லை. ரொம்ப எல்லாருக்கும் நல்லது செய்யணும், எது சரி எது தப்பு அப்படின்ற விஷயத்த நல்லா யோசிச்சுட்டு தான் நீங்கள் செய்வீங்க. அது உங்களை புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்க. இந்த ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு புரியாது. அதான் ஒரு விஷயங்க. சரிங்க, ரொம்ப குழப்பம் நினைக்காதீங்க. வாங்க ராசி பலன்களை பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் யார் யார் இருக்காங்க? ராகு, சூரியன், அடுத்தது புதன் பகவான். இந்த 3 கிரகங்களும் 5வது வீட்டில் உள்ளார். அதே மாதிரி 4வது இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் செவ்வாய், சனி மற்றும் சுக்கிரன். இதெல்லாம் இருக்கிறதுனால என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ட்ராவல்ஸ் வச்சுருக்கவங்களாம் ரொம்ப அதிகமான லாபத்தை பெறுவீர்கள். உங்களுடைய அதாவது பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் புதனுடைய சேர்க்கைகள் எப்படி பலனை தரும்ன்றத விஷயத்தை பார்க்கலாங்க. குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆர்வம் இருக்கும். அதற்குண்டான மருத்துவ சிகிச்சைகளை இந்த மாதம் துவங்குவீர்கள். துவங்கினால் நிச்சயமாக குழந்தை பேருக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. காரணம், அங்கே புதன் மட்டும் இல்லைங்க, சூரிய பகவானும் இருக்காங்க. அது ஒரு விஷயம். அடுத்தது, வேலையே இல்லை அப்படின்னு ரொம்ப அங்கலாய்ப்பாக இருப்பாங்கள்ல, ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது, ஒரு ப்ராஜெக்ட் அமைய மாட்டேங்குது, போனால் தோல்வி அப்படின்னு ரொம்ப சடைஞ்சிப்பீங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் சூப்பராகவே இருக்குங்க. அதை சொல்லுவாங்க, ஓஹோன்னு போகும் அப்படின்வாங்கல்ல, அது எல்லாமே நடக்கும். ஏன்னா அவங்களுடைய ராசிக்கு சுக்கிரனும் சுகஸ்தானத்தில் இருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். செவ்வாயும் அங்கே இருக்கிறது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம். செவ்வாய், சுக்கிரன் மற்றும் சூரியன். இதனால் பலவிதமான நன்மைகள், மேன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் ஏதோ ஒரு சாதகமான விஷயங்கள் அமையப்போகுது. உங்களுக்கு அதாவது உங்களுடைய தாயாருடைய சொத்துக்களோ அல்லது தந்தையார் வழி சொத்துக்களோ கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சுக்கிர பகவானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 9. இந்த மாதம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப கியூரியாசிட்டியாக நம்ம எப்படி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன்றது கேட்குது. உங்கள் ராசிக்கு அதிபதி யார்? குரு பகவான் தான். உங்களோட விஷயத்தை பற்றி சொல்லட்டுமா? என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குரு பகவான் இருக்கார்ல, அதை ராசி அதிபதியாக கொண்டவர் தான் நீங்கள். ஓகேங்களா? அதாவது எந்த ஒரு சீக்ரெட்டையும் ஓப்பனாகவே உங்கள்கிட்ட சொல்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரொம்ப ஒழுக்கம், டிசிப்ளின், கரெக்ட் டைம் போகிறது, இது மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நோக்கி தான் செல்வீங்க. பர்ஃபெக்ஷன் இஸ் வெரி மஸ்ட் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் அது நீங்கள் தான். எது எடுத்தாலுமே ஏதோ தானே செய்ய மாட்டீங்க. பர்ஃபெக்ஷனாக இருக்கணும், அழகாக செஞ்சு முடிக்கணும். அதை வந்து நேர்த்தியாக ஒரு சின்ன பேக்கிங் கொடுத்தா கூட சூப்பராக மடித்து அழகுபடுத்தி அதை வைப்பீங்க. அப்பேற்பட்டவர் தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள். உங்களுடைய ராசிக்கு கிரகநிலைகள், அதாவது புதன், ராகு மற்றும்
சூரியன் சுகஸ்தானத்தில் இருக்காங்க. 3 குடையவன் யார்? சனி ஆட்சி புரிகின்றார். உடன் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இவங்களாம் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் அந்த க்யூரியாசிட்டி. பொதுவாக இந்த 4வது இடம் என்று சொல்லக்கூடிய இந்த சுகஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள்லாம் இருக்கிறனால நிச்சயமாக வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருப்பீர்கள். ஒரு சிலர் இந்த மாதத்தில் வீடு வாங்குவீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. ஒரு சிலர் இந்த அடிக்கால் நட்டுவீங்க, வீடு கட்டுறதுக்குண்டான பிளான்ஸ்லாம் செய்வீங்க. இதெல்லாம் நடக்குங்க. இன்னொரு கொஞ்சம் கஷ்டம் அப்படி இப்படின்னு பார்க்குறச்ச பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மாவோட ஹெல்த்து நல்லா பார்த்துக்குங்க. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். சின்ன டெசிஷன் எடுத்து சாதாரணமாக விட்றாதீங்க. டக்கு டக்கு டக்குன்னு அவங்கள பார்த்து அதுக்கு என்ன தீர்வுன்றதை சரிப்படுத்துங்க. சரிங்க. இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் எங்கே சேர்ந்துருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா? சூரியன் புதன் இணைந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தை இருக்காரு. ஸோ அதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றதை பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, தர்ம கர்மாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் அருமையாக இருக்காங்க. அதனால் இந்த வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மருத்துவர்களுக்கெல்லாம் ஒரு அமோகமான ஒரு காலகட்டம் சொல்லலாம். அதே மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், இந்த லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் தங்களுடைய லாபத்தை கண்ணார பார்க்க முடியும். இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் என்று பார்க்கும் பொழுது குரு பகவானை மனதார சேவியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 5. இந்த மாதம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க, நீங்கள் எப்படிப்பட்டவர்னு. மகர ராசிக்காரங்களா அப்படியே எள்ளுன்னா என்னன்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி ஒரு கேரக்டர். அதாவது இப்படி இருன்னா அதுக்கு மேலே ஓவராக பண்ணக்கூடிய ஒரு ஆளும் நீங்கள் தான். ரொம்பலாம் அதாவது சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் ஜாலியாக பேசுவீங்க, ஜாலியாக யதார்த்தமாக தான் பண்ணுவீங்க. மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்றுன்ற ஒரு கேரக்டர்லாம் உங்களுக்கு கிடையாது. பிடிக்கும் பிடிக்காது, நான் இப்படித்தான்னு சொல்லிட்டு அந்த நடிக்க தெரியாதுங்க உங்களுக்கு. எதுவாக இருந்தாலும் இதான் 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 அப்படின்ற ஒரு கேரக்டருங்க. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்க எப்படி தெரியுமா இருக்கும், அப்பா செம்ம திமிரு அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் தான் வந்து அவனுக்கு இழுத்து போட்டு செய்யக்கூடிய ஒரு நபர் என்றால் அது நீங்கள் தான் சொல்லலாம். நல்லா அதாவது தன்னை போன்று மற்றவர்களையும் நினைக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னாலும் மகர ராசிக்கு அது ரொம்ப பொருந்துங்க. அதாவது மற்றவங்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடியவர் என்றும் சொல்லலாம். அதாவது தன்னை போன்று நான் சொன்னேன் இல்லையா, அதற்கு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தவங்க கஷ்டப்பட்டாலும் வந்து அந்த நிலைக்கே நீங்கள் போயிடுவீங்க. அவங்களுடைய இடத்துலையே போய் நின்று அவங்களுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு நபர் என்றால் அது உங்களுக்கு தான் பொருந்தும். சரி வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். சரிங்க, இந்த பங்குனி மாதம் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறது புரியுது. உங்கள் ராசிக்கு அதாவது தனாதிபதி என்று சொல்லக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி பகவான். அது வந்து ஆட்சி பெறுகின்றது. உங்களுடைய ராசி அதிபதியே சனி தான். அவர் தனஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். கூட யார் யார் இருக்காங்க இந்த மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான். இவங்க 2 பேர் இணைஞ்சு இருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றதை நான் சொல்கிறேன். பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் இணைந்து பிருகு மங்கள யோகத்துடன், அதுவும் எந்த இடத்தில் அப்படின்னு பார்க்குறச்ச தனஸ்தானத்தில் இருக்கிறார்கள். கூட சனியோட இருக்காங்க. என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பிடிவாத குணம் கொஞ்சம் இருக்குங்க. தயவு செஞ்சு இந்த பிடிவாதத்தை கொஞ்சம் இறங்கிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு உங்களுடைய தொழிலில் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் மேன்மையாக இருக்க முடியும். இப்படி தான் சொல்லி நிறைய விஷயத்தில் டென்ஷன் ஆகிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வேலைகள் வந்து நிச்சயமாக இன்னும் இழுபறியாக ஆகிடும். அதனால் யோசித்து சமயோசித புத்தின்னு சொல்லுவாங்க, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், இது ரொம்ப நமக்கு முக்கியங்க. ஸோ இவங்ககிட்ட எப்படி இருக்கணும், இவங்ககிட்ட எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் யோசிச்சுட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். நிச்சயமாக உங்களுடைய தொழிலில் நல்ல அளவிற்கு வருவீங்க. சரிங்க, உபஜயஸ்தானத்தில் யார் இருக்காங்க? ராகு, புதன் மற்றும் சூரிய பகவான். ஸோ அதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். எப்படியெல்லாம் நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு பார்க்குறச்ச, அதுவும் குறிப்பாக இந்த ஷார்ட் ட்ராவல் சொல்லுவாங்கள்ல, குறுகிய தூர பயணங்கள் அதிகமாக செய்வீங்க.
அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் கம்ப்யூட்டர் லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் மிக அருமையான ஒரு காலகட்டம் சொல்லலாம். அதிகமான ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சொல்லுவாங்க இல்லையா, அதாவது குறுகிய நேரத்தில், அதாவது ஷார்ட், அதாவது சொல்லுவாங்க டக்குன்னு சேவிங்ஸ் ஒரு ட்ரேடிங் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆகுங்க. அதாவது ஷேர் மார்க்கெட்டு, ஆன்லைன் பிஸ்னஸ் இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். சரிங்க. இந்த மாதத்தில் இந்த செவ்வாய், சனி மற்றும் கூட யாருன்னா சுக்கிரன், இவங்களுடைய சேர்க்கைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கறச்சா டெக்ஸ்டைல்ஸ் வியாபாரம் நல்ல ஒரு சிறக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி இரும்பு, இந்த மாதிரி ஸ்கிராப்ஸ் லைனில் ஒரு நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவு நல்ல ஒரு அந்யோன்யம் உண்டாகும். சரிங்க. இது மட்டுமா அப்படின்னு பார்க்கறச்ச உங்களுக்கு அதுவும் பல விஷயங்கள், அதாவது ரொம்ப பாசிட்டிவாக அமைய போகுது. பாருங்கள். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பற்றி சொல்கிறேன். பொதுவாகவே மகர ராசி கேட்கவே வேணாம், பெருமாளை கும்பிடுங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த மாதம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யார் அப்படின்னு பார்க்கறச்ச யாருங்க? சனி பகவான் தான். அவர் ராசியிலேயே இருக்காருங்க. உங்கள் ராசியில் சனி பகவான் ஆட்சி பெறுவது மட்டும் இல்லாமல், அதாவது செவ்வாயும் கூட இருக்காங்க மற்றும் சுக்கிர பகவானும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கூட்டுச்சேர்க்கை என்ன எதை குறிக்குது அப்படின்னு பார்க்குறச்ச உங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப சிறப்பாகவே இருப்பீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லுவாங்க, அதெல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. அதாவது என்ன, திடீர்னு ஒரு அப்லிஃப்ட் என்று சொல்லுவாங்கள்ல, பெரிய பெரிய அளவிற்கு நீங்கள் உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய காலத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரனுடைய நிலை அவங்க அப்படி, மற்றும் சூரியனுடைய நிலை. சூரியன் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா தனஸ்தானத்துக்கே வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மருத்துவர்கள் இது மாதிரி விஷயங்கள் இருக்காங்களே, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்காங்க. அதாவது சர்ஜன் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமோகமான ஒரு காலகட்டம், நல்ல ஒரு லாபத்தை ஏற்றுவீர்கள். மற்றும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானும் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறார். குறிப்பாக 2ஆம் இடத்தில் ராகு, புதன், சூரியன் இருக்கனால இது பொதுவாக அந்த பொதுநல தொண்டில் இருக்காங்களே, அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. எப்படின்னா பேச்சை விட்டுறக்கூடாது, அதாவது மீம்ஸ்லாம் போட்டுகிட்டே இருந்து நம்மளை டார்ச்சர் பண்ணிவிடுவாங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் யார் கும்பராசிக்காரங்க. அதனால் எப்போவுமே கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ஏதோ தானோன்ற பண்ணிடாதீங்க. கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கோன்றதுக்காக மற்றவங்கள இழிவாக பேசிடாதீங்க. தயவுசெய்து நம்ம திருப்பி லைஃப்ன்றது ஒரு ரவுண்டு, திருப்பி டக்குன்னு அங்கேயே வந்துடணும். ஸோ கூடுமான வரை மற்றவரிடம் இரக்கத்துடன், இன்முகத்துடன் பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தில் இருங்க. தம்பதிகளிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் நிச்சயமாக நிகழும். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நல்லதே நடக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பணவரவுக்கு பஞ்சமில்லை. மனசுக்கு தான் கொஞ்சம் கஷ்டங்கள், டென்ஷன்ஸ் எல்லாம் வரும். கூடுமானவரை ஹெல்த்தை பார்த்துங்க. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள், அதாவது பெருமாளை கும்பிடுங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த மாதம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யார்? குரு பகவான். அவர் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கார். நீங்கள் எப்படிப்பட்டவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுமா? எங்கே சொல்லுவாங்களே, கழுவுற மீனில் நழுவுற மீன், யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி மாற்றி பேசணும், இதெல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பழகக்கூடிய ஒரு நபர் என்றால் அது மீனராசி தான். சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பழகக்கூடியவரும் நீங்கள் தான். இன்றைக்கி ஒன்று சொல்லுவீங்க, நாளைக்கு ஒன்று சொல்லுவீங்க. இதுதான் அவங்கள்ட்ட ஒரு பெரிய பிரச்சனையே. இன்றைக்கி அதாவது அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசிடுவீங்க. அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதை கொஞ்சம் மாற்றிக்கிங்க. மாற்றிட்டீங்கன்னா இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வளமாக இருப்பீங்க. உண்மையான நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. இல்லைனா வந்து நிச்சயமாக பிரச்சனையை நீங்கள் சந்திக்கக்கூடும். இன்றைக்கி தெரியாது, இன்றைக்கி எதுவுமே தெரியாது. எப்போதுமே வந்து காலச்சக்கரம், வாழ்க்கை சக்கரன்றது ஒரு ரவுண்டுன்றது தெரிய மாட்டேங்குது எல்லாருக்கும்.
ஏன்னா இன்றைக்கி நம்ம எப்போவுமே மேலேயே இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. 7:30 வரை நடந்துட்டு இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாகவும், பழி பாவம் புண்ணியத்திற்கெலாம் ரொம்ப பயந்து நடந்து இருந்தீங்கனாலே நிச்சயமாக நல்லதே நடக்குங்க. சரிங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச, உங்கள் ராசியிலேயே 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்குது. ராகு, புதன், சூரியன். தனஸ்தானத்தில் குரு பகவான். விரயஸ்தானத்தில் 1க்கு மேற்பட்ட கிரகமான சனி, செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இவங்களாம் இருக்காங்க. சரி, இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச, கொஞ்சம் செலவுகள் அதிகமாகத்தான் செல்லும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, உங்களோட மனைவி உங்கள்கிட்டருந்து கொஞ்சம் தூரமாக போயிடுவாங்க சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் எழும். ஸோ கூடுமான வரை நம் குடும்பத்தை காப்பாற்றிக்கணுன்னா விட்டு கொடுத்து செல்லுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுடைய குழந்தைகளால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். உங்களுக்கு அதுவும் பங்குச்சந்தையில் லாபங்கள் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டில், கணினி துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் அடையலாம். உங்களுக்கு அதாவது திருமணமாகாத மீனராசி அன்பர்களுக்கு வரன் கிட்டும். அதுவும் தங்களுக்கு பிடித்த மாதிரியான வரனை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பழைய நண்பர்களை அதாவது பார்த்து பேசக்கூடிய ஒரு நிலையும் உண்டு. இந்த மாதத்தில் மிக சிறப்பான ஒரு காலகட்டம் என்றும் சொல்லலாம். பயன்படுத்திக்கிங்க. கலைத்துறையினர் வளர்ச்சி அடைவார்கள். காற்றுள்ள போதை தூற்றிக்கொள்ளும் மாதிரி பண வரவை பத்திரப்படுத்தி வையுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அதாவது மஞ்சள் மற்றும் வெள்ளை. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சித்தர்களை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 5. இந்த மாதம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.